ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்துட்டு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்துட்டு ஃப்ரைடே. ஸோ நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்துட்டு வழிபாடு பண்ணுறனால வந்துட்டு ஃப்ரைடே அப்படிங்கிறதுக்காக மார்னிங்கே வந்துட்டு எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு எல்லாம் பூஜை பண்ணுறதுக்கு வந்துட்டு ரெடி ஆயாச்சு. ஸோ பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் முன்னத்த நாளே வந்து பூஜை பொருளெல்லாம் வந்து எடுத்து எல்லாம் விளக்கி வச்சு சாமிக்கு பூ பொட்டெல்லாம் வச்சுட்டு முன்னத்த நாளே. அதனால் எனக்கு வந்துட்டு மார்னிங் எழுந்திரிச்சு நான் சாமிக்கு பூ வச்சு கோலம் போட்டு தீபம் ஏற்றுறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு டைமு. ஃபஸ்ட்டு வந்து பிரம்ம முகூர்த்த பூஜைக்காக வந்து 5 தீபம் வந்து ஏற்றிட்டேன். இன்றைக்கி வந்து துளசி இருந்தனால நான் துளசி மட்டும் கட்டி சாமிக்கு வந்துட்டு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி சாம்பிராணி காமிக்கலான்னு வந்து தேங்காய் தொட்டியை வந்து வச்சு அதையும் வந்து நெருப்பு மூட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி லக்ஷ்மி கடாசம் பெருகிறதுக்காக வந்து அவங்களுக்கு வந்து நான் உப்பு தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதே போல் வந்து ஒரு அகல் விளக்கில் வந்து முன்னத்த நாளே வந்து நான் மஞ்சள் சந்தனம் குங்குமம்லாம் தடவி எல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தங்காட்டி அதில் வந்து ஒரு கை உப்பு போட்டு அதுக்கு மேலே இன்னொரு அகலில் வச்சு அந்த அகலில் வந்து அர்ச்சனை பச்சரிசி மஞ்சளும் வந்து கலந்து வச்ச அந்த அர்ச்சனையை போட்டு அதில் வந்து மஞ்சள் குங்குமம் போட்டு அதுக்கு மேலே ஒரு அகல் வச்சு அதில் வந்து திரியை போட்டு நெய் விட்டு வந்துட்டு தீபம் ஏற்றணும். ஸோ இந்த வழிபாடு பண்ணுறனால நம்ம வீட்டில் வந்து செல்வம் பெருகும் அப்படிங்கிறதுக்காகவும் ஸோ நல்லா சுபிட்சமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் வந்துட்டு இந்த வழிபாடை வந்துட்டு நான் செய்தேன். ஸோ மன நிறைவாக இருக்குது செஞ்சதுக்கப்புறமா. நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் வேணும் அப்படின்னா வந்துட்டு இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வந்துட்டு உதாரணமாக எடுத்துக்கலாம். ஸோ நானும் வந்துட்டு அப்படி எதிர்பார்த்து தான் வந்துட்டு இந்த பூஜையை வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு சாம்பிராணி புகை போட்டுட்டு ஃப்ரைடே அப்படிங்கிறனால வீடு ஃபுல்லாகவே வந்துட்டு போட்டேன். அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு வந்து தீபம்லாம் காமிச்சிட்டு நான் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வந்து அங்கேயே உட்காந்து கந்த சஷ்டி கவசம் வந்துட்டு ரீட் பண்ணிகிட்டு இருந்தேன். பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வெளியில் வந்துட்டு போய் பார்த்தா விடியவே இல்லைங்க. அப்போ இருட்டாக தான் இருந்துச்சு. கரெக்டாக 5:30. அதுக்கப்புறமா வந்துட்டு நான் சமைக்க போயிட்டேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்த்திங்கன்னா வெறும் உப்பு பருப்பும் ரசம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு நான் அப்பளம் பொரிச்சுக்கிட்டேன். அவ்வளோதாங்க. ஸோ என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.